கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த அறிவியலும் வாழ்வியலும் என்ற இந்த கலந்தாய்வு கூடுகையை நாம் ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லா ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கின்ற எங்கள் கிருபை நிறைந்த பரம தகப்பனே, நீர் ஈவாக தந்திருக்கிற அந்த நல்ல மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த 7வது மாதத்தின் நிறைவு நாளுக்குள்ளாகவும் எங்களை அழைத்து வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இம்மட்டுமாக நெருக்கங்களின் மத்தியிலும் ஆபத்துக்களின் மத்தியிலும் நாங்கள் சுகபத்திரமாய் கடந்து வருவதற்கு தேவன் கொடுத்த எல்லா பலத்திற்காக, எங்களுக்கு நீர் தந்துள்ள வழி வாசல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மாலை வேளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். விசேஷமாக இந்த வேளையிலும் கர்த்தாவே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களையும் உம்முடைய படைப்புகளையும் குறித்து நாங்கள் ஆராய்ந்து அறிந்துணர்வதற்கும், எங்களுடைய சிந்தனைக்கு சில புதிய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். பேசப்படுகின்ற காரியங்கள் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி உம்மிலே அன்பு கூறுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு எங்கள் பலன் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். இதை வழிநடத்துகிற அருமையான சகோதரரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. அவர்களை நீர் மறைத்து எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் வழி நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலிருந்து நாம் பாடுவோம். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 590வது பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 590வது பாடலை நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவான். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவான். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை.
இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவான். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே இந்த அறிவியலும் வாழ்வியலும் என்ற கலந்தாய்வு கொடுகையை நடத்தி தரும்படியாக அருமையான சகோதரர், அன்பு சகோதரர் திரு டேவிட் தாவர்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சிமின் சார்பாக, குருவானவர் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உயிரினங்கள் வாழ தகுந்த எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது பூமியை தவிர மற்ற கிரகங்களை குறித்தும் அதில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழலில் உண்டா என்பதை குறித்தும் சில காரியங்களை நமக்கு அவர்கள் இந்த நாளில் விளக்கி காண்பிப்பார்கள். யாவரும் ஜெபத்துடன் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அவருக்காக வேண்டிக் கொண்டு நாம் காத்திருப்போம்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்ற எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா சொன்னது போல் இன்றைக்கி நாம் டோட்டல் சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தால டோட்டலாக இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குது, நம்ம இருக்கிற பிளானட் மாதிரி வேறு எதுவும் பிளானட்ஸு வேறு எங்கேயும் இருக்குதா, அப்படி இருந்தால் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்த சகல பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் கிட்டத்தட்ட இந்த எல்லா பிரபஞ்சங்களும் உண்டாயிருக்கு. குறிப்பாக நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சம்னு சொல்லுவோம் அந்த காரியங்கள். அப்போ ஆதியிலேயே நம்மளுடைய மனிதர்கள் ஆதியில் அவங்க வாழ்ந்த விதங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாசித்திருப்பீங்க. கற்காலம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கற்கால மனிதர்கள் அப்படின்னு சில இடங்களில் சொல்லுவோம். ஒருத்தர் கொஞ்சம் அநாகரிகமாக பிஹேவ் பண்ணார்னா கற்கால மனுஷன் போல் இருக்கியாடா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். கற்கால மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் அவங்க வேட்டையாடுறதுக்கும் அவங்க வாழ்கிறதுக்கும் சும்மா ஆர்டினரியாக இருக்கிற கற்களை உபயோகம் செய்து தான் அவங்க ஜீவிதம் செஞ்சுருக்கிறாங்க. அதான் கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலங்களில் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த உறைவிடமும், அதாவது தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்க அன்றைக்கி மரத்துலேயும் இயற்கையான வனாந்திரத்துலேயும் அப்படி தான் இருந்து வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் சும்மா தான் படுத்திருப்பாங்க, மரத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி தரையில் படுத்திருப்பாங்க. அந்த நேரங்களில் பூரா அவங்க பார்க்குறது எதை பார்த்துட்டு இருப்பாங்க? நைட்டு வானத்தை தான் அண்ணாந்து பார்த்துருக்க முடியும் இல்லையா? கற்கால மனிதர்கள் ஆரம்பத்தில் அவங்க வாழ்க்கை ஆகாய மண்டலத்தை தான் இரவு பூரா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த மனிதர்கள் அந்த காலத்தில் அந்த வானத்தில் நிகழக்கூடிய காரியங்கள், அந்த மின்னல், இடி, அந்த மேக ஓட்டங்கள் எதுவானாலும் சரி, விஞ்ஞானம் தெரியாத அந்த கற்கால காலங்களில் அவங்க அதை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு பய உணர்வும் அப்படி தான் உண்டாகி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ தான் ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அதை பற்றி கொஞ்சம் ஒரு விஞ்ஞான அறிவு அவங்களுக்கு தெரிய வந்தது. குறிப்பாக அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச கலீலியோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு தான் அந்த விண்வெளியில் ஒரு ஆச்சரியமாக கண்டு வந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு வெளிப்பாடுக்கு வர ஆரம்பிச்சது. ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் டெலஸ்கோப் பை த சயின்டிஸ்ட் கலீலியோ. அதுக்கு பிறகு தான் வளர்ச்சி அதிவேகமாக விண்வெளியை நோக்கி எல்லா நாடுகளும் எல்லா மனிதர்களும் ஆரம்பித்தாங்க. அதில் உள்ள கண்டுபிடிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னதாக நாம் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுறது நல்லது. அதுக்கு பிறகு அடுத்தால நம்ம போகலாம். 2வது ஸ்லைடில் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக முந்தி நம்ம நவகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சூரியனை தவிர 9 கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது நவகிரகம் அப்படின்னு முந்தி சொல்லியிருப்போம். ஆனால் சமீப காலத்தில் அந்த கடைசி கிரகமான புளூட்டோவை கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க லிஸ்ட்டில் இருந்து. மொத்தம் 8 தான் இப்போ உண்டு. ஆத்தரைஸ்டு 8 தான். கடைசி இது எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது மெர்க்குரிங்கிறது. அதுக்குள்ள சுற்று நேரம், அதாவது 88 நாளுக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி வந்துடுது. அதுக்கு எந்த ஒரு நிலவும் கிடையாது. அதுக்கு அடுத்தாப்பில் உள்ளது வீனஸ். 224 நாட்களில் சூரியனை ஒரு தடவை வலம் வந்து விடுகிறது. அதற்கும் எந்த மூணும் கிடையாது. அதுக்கு அடுத்தது நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பூமியானது
நம்மளுக்கு ஒரு நிலவு. அதுக்கு அடுத்தாப்புல மார்ஸ், அதுக்கு 2 நிலவுகள். அதுக்குடைய சுற்று தேதிகள் பார்த்தோம்னா 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றுகிறது. அப்போ மார்ஸில் நம்ம இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 684 நாட்கள் ஆகும்னு அர்த்தம். அதான் அதில் உள்ள மீனிங். இந்த 4 பிளானட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் சாலிட் பிளானட்டுன்னு சொல்லுவோம். கற்களால் உண்டாக்கப்பட்டது. இப்போ நம்ம பூமி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட 4. அதுக்கு பிறகு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு ஒரு ஏரியா அதில் காமிச்சிருப்பாங்க. அது என்னென்னா, மொத்தத்தில் நம்ம பூமி அளவுக்கு உள்ளதை சுக்காக உடைச்சிட்டோன்னு வைங்க, கற்களை ஆக்கிட்டோன்னு வச்சுக்கிடுவோம். அதை அப்படி சுத்த விட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது அவ்வளோத்தையும் சேர்த்தோம்னா ஒரு பூமியோ 2 பூமி சைஸுக்கு அவ்வளோ காணும். அதில் கற்களும் அந்த பெரிய பெரிய பாறைகளும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு சொல்கிறோம். கற்கள் மாத்திரம் சுற்றலை, அதில் சுற்றக்கூடிய பொருள்கள் மேலே ஐஸ் கட்டிகளும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ் கட்டியும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பின்னால் இதை லிங்க் பண்ணுவேன் இந்த சப்ஜெக்டை, அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கட்டிகளும் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்துட்டோம்னா 4 ஜெயண்ட் பிளானட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம். இது பூராமே கேஸ் பிளானட்ஸ் தான். இதில் கற்கள் அந்த மாதிரி கடின இதுகள் கிடையாது, ஃபுல்லாக கேஸ் பிளானட்ஸ் தான். அதுகள் வரிசையாக நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூபிட்டர் இருக்குது, 11.9 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தாப்புல யுரேனஸ் 84 ஆண்டுகள் ஒரு முறை வலம் வருகிறது. சேட்டன் 29.5 ஆண்டுகள். கடைசியாக உள்ளது நெப்டியூன் 164 இயர்ஸ். நெப்டியூன் தான் கடைசி. 164 இயர்ஸுக்கு ஒரு தடவை தான் அது சுற்றுது. அதாவது தூரம் போக போக சுற்றக்கூடிய நாட்கள் அதிகமாகிறது. இது சயின்டிஃபிக் தியரி தான். உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னோம்னா, ஒரு கல்லை ஒரு கயிறில் கட்டிக்கிட்டு சுற்றுங்க. கட்டையாக இருக்க வேகமாக சுற்றினா தானே சுற்ற முடியும். நீளமாக பையாக சுற்றினா போதும் இல்லையா? அந்த பிலாசபி தான் இதில். ஸோ தூரம் போக போக சுற்றக்கூடிய டைம் கூடிக்கிடும், பக்கம் வர வர சுற்றக்கூடிய டைம் குறையும். அந்த சயின்டிஃபிக் லாஜிக் படி இந்த சோலார் சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தால தூரங்களை கணக்கிடுவதற்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த ஸ்லைடில். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படையாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா எதை எடுக்கிறோம்? மீட்டர் சொல்லுவோம் அல்லது மில்லி மீட்டர் சொல்லுவோம் இல்லையா? அதான் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். இப்போ அந்த யூனிட் தான் இருக்குது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ச், ஃபீட், யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு சிறிய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, சாதாரண மக்களுடைய நடந்து போகிற அந்த பாதத்தில் உள்ள நீளத்தை அளந்து பார்த்தா ஒரு கால் தடம், அப்படி தானே? ஒரு கால் தடம். அதை ஏன் ஒரு ஃபுட்டு, ஒரு பாதம்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒரு கால் தடம் ஒரு ஃபீட் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்தால அதை இந்த தம்பை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. 12 தம்பு போட்டால் அந்த ஒரு ஃபீட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி 1 இன்ச்சுன்னு இதை சொல்லியிருக்காங்க. 12 இன்ச்சு ஒரு ஃபீட், அதாவது ஒரு கால் தடம். இன்னொன்று வேடிக்கையாக சொல்லியிருக்காங்க, நம்ம மூக்கில் இருந்து இப்படி கையை நீட்டினீங்கன்னா எவ்வளோ தூரம் வருதோ அதான் ஒரு யார்டு அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இதுதான் பேசிக் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த ஸ்கேல், இன்ச், ஃபீட் அண்ட் யார்டு. அப்போ நம்ம சயின்ஸில் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும்னா இந்த சின்ன சின்ன தூரத்தை வச்சு மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்கேல் என்ன உண்டாக்கியிருக்காங்கன்னா, நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை ஒரு யூனிட்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி மனுஷனுடைய கால் தடத்தை ஒரு ஃபீட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை ஒரு யூனிட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், 1ன்னு வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க.
அதுக்கு யூனிட் வந்து ஏயுன்னு சொல்கிறாங்க, அஸ்ட்ரோநாட்டிக்கல் யூனிட்னு பேர் இதுக்கு. அதுக்கு தூரம் என்ன தெரியுமா? 150 மில்லியன் கிலோமீட்டர், கிலோமீட்டரில் சொன்னான். அப்போ ஒரு அஸ்ட்ரோநாட்டிக்கல் யூனிட், ஒரு ஏயுன்னா எவ்வளோ தூரம்? 150 மில்லியன் கிலோமீட்டர். அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவோம், நம்ம கிலோமீட்டரை யோசித்துக்கிடலாம். அப்போ ஒரு ஏயுங்கிறது அவ்வளோ தூரம். ஸோ இதில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். தூரத்தில் அதி தூரத்தில் இருக்கிறது நெப்டியூன் வந்து 30 ஏயு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 30 பெருக்கல் 150 மில்லியன் கிலோமீட்டர்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்துக்கிடணும். ஸோ 30 ஏயு. அடுத்தாப்புல அந்த ஜூபிட்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு 69 நிலவுகள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நிலவு தான், ஜூபிட்டருக்கு 69 நிலவுகள், சேட்டனுக்கு 60, யுரேனஸ்க்கு 27, நெப்டியூனுக்கு 13, 19 நிலவுகள். ஸோ இத்தனை நிலவுகள் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஜெயின்ஸில் இருக்குது. இதையும் சொல்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அந்த நிலவுகள், அதுக்குள்ள நிலவுகளில் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது சொல்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சுகமாக. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12/12 அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஏன்னா நம்ம ஈக்குவட்டோரியலில் இருக்கோம், பூமித்திர ரேகையில் இருக்கிறதுனால இரவும் பகலும் சொன்னோன்னா 12/2ன்னு சொல்லிடலாம். இது பாதி அது பாதின்னு சொல்லலாம். வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் போனோன்னா பகலும் இரவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் இருந்தால் ஒரே பகலாக இருக்கும், 4 மாதத்துக்கு பகலாக இருக்கும். இரவு இருந்தால் 4 மாதத்துக்கு ஒரே இரவாக இருக்கும். அந்த மாதிரி தான் வட துருவம் தென் துருவத்தில் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போனதில்லை. அது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நிறையா இருக்குது, அதை பார்த்தா நம்மளுக்கு புரியும். சூரியன் அஸ்தமிச்சு அப்படி நின்றுக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக நார்வேயில் வந்து ரொம்ப வித்தியாசமான இதுகள்லாம் காட்சி அளிக்கிறது. ஒரே பூமியிலே இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்தாப்புல 3வது ஸ்லைடில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கூடுனபட்ச குறைஞ்சபட்ச வெப்பநிலைகள் பதிவானதை பற்றி அதில் நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 89.2 டிகிரி மைனஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கே? அமெரிக்காவில் ஒரு இடத்துல. எந்த ஆண்டு? 1983 பதிவாகிருக்கு. இதுதான் குறைந்தபட்சம் நம்ம உலகத்தில் இந்த ரெக்கார்டிங் டேட்டா பேஸ் எடுக்க ஆரம்பித்த காலங்களில் இருந்து. அதிகபட்சமாக பார்த்தோம்னா 56.7 டிகிரி சென்டிகிரேடு கலிஃபோர்னியாவில் 1913 பதிவாகிருக்கு. அப்போ ஒரு ஹேபிட்டபிள், ஒரு உயிர் ஜீவன்கள் வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பிளானட்டாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட்டு இந்த பேண்டுக்குள்ளார இருந்தால் நல்லதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டேட்டாவை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது -89 +56 வரைக்கும் நம்ம இந்த பூமியில் இப்போ அதை நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதிலேருந்து ஒரு 10-20 டிகிரி வேணால் ரெண்டு பக்கமும் போனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓரளவு உயிர் ஜீவன்கள் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற கருத்துக்காக இந்த விவரத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அடுத்தப்பல இன்னும் இது மாத்திரம் காணாது, இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தால் தான் அந்த உயிரினங்கள் வாழ முடியும். அது என்ன கண்டிஷன்ஸ்னு நம்ம 4வது ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தா நல்ல விவரமாக தெரியும். குறிப்பாக அதில் என்ன மாதிரி வேணும்னா, டெம்பரேச்சர் நம்ம சொன்னபடி -15 ஒரு 80 டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். கம்ஃபர்டபுள். இப்போ இந்த -89ங்கிறது வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது. ஸோ கம்ஃபர்டபுள் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா -15 80 டிகிரி வரைக்கும் இருந்தால் ஓரளவு இருக்கலாம். போதுமான அளவு மழை கண்டிப்பாக வேணும் உயிர் ஜீவன்கள் வாழ்வதற்கு. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி வேணும், அதாவது உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணம் இல்லைன்னாலும் உயிர் ஜீவன்கள் வந்து எந்த ஒரு உயிர் ஜீவனும் வாழ முடியாது. அடுத்தால அல்ட்ரா வயலட் ரேஸ், இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டிலலாம் நம்ம பாக்டீரியாவை கில் பண்ணி நம்ம வாட்டர் குடிக்கிறதுக்கு நிறைய யூனிட் மாட்டியிருப்பீங்க இல்லையா? யூவி ட்ரீட்டட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். யூவி ட்ரீட்டட் பிளான்ட், ஆர்ஓ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூவினா அல்ட்ரா வயலட் ட்ரீட்டட் பிளான்ட்டுன்னு அர்த்தம். என்ன செய்கிறாங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் இன்டென்சிட்டி ஒரு அளவுக்கு மேலே
அந்த குடிக்கிற தண்ணியில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் தானாக அழிஞ்சு போயிடுது, அதாவது வைரஸ் வந்து செத்து போயிடுது. அப்போ உயிர் ஜீவன்கள் அழிக்கப்படுகிறது. எதனால்? அல்ட்ரா வயலட் ரேஸ்னால். ஒரு கண்டிஷனுக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருந்தால். அப்போ யூவியும் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கணும். அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம பூமியில் ஓசோன் லேயர் தான் யூவியை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு வாழக்கூடிய தகுதிக்கு அனுப்பிட்டு இருக்கு. ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகிட்டுனா யூவி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிறகு வாழ்கிறது. ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்கக்கூடிய உயிர் ஜீவன்கள் ஒன்று ஒன்றா அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓசோன் லேயர் தான் நம்ம எர்த்தை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்தது பயாலஜிக்கல் அவைலபிலிட்டி. ரொம்ப அடிப்படையாக தேவையானது ஆக்சிஜன் கம்பல்சரியாக வேணும். பிராணவாயு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். சரி, இவ்வளோ கண்டிஷன்ஸையும் நம்ம வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் மாதிரி போகிறதுக்கு நம்ம முன்னேறின நாடுகள், குறிப்பாக நாசாவிலேருந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அடுத்தப்பில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியில் இருந்தும் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடு 5 பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் பூரா சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸோ பிளானட் மிஷன்ஸ்னே அவங்க வந்து இந்த மிஷன்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாசாவிலேருந்து அனுப்பப்பட்டது வந்து ஹப்பிள் அப்படிங்கிற எக்ஸோ பிளானட் மிஷன் வந்து 1990 லான்ச் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதுக்கு பேர் ஹப்பிள் மிஷன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டெலஸ்கோப்பு தான். ஒரு டெலஸ்கோப் வந்து அதுக்கு பேர் வந்து ஹப்பிள் டெலஸ்கோப். 1990 பூமிக்கு மேலே அதை வட்டமிடுவதற்கு ஒரு ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியாச்சு. 1990 சுற்றிக்கிட்டே இருக்குது. 30 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இன்னும் 20 ஆண்டுகள் அதுக்கு ஆயுசு இருக்குதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. 50 ஆண்டுகள் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்பிட்டில் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் தானாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போவும் அங்கேருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பிட்சர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி அது சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 2003 2020 வரைக்கும் அது உழைச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அடுத்தது கெப்லர் டெலஸ்கோப் மிஷன் அப்படின்னு சொல்லி 2009 2018 வரைக்கும் அதுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தாப்பில் TESS அப்படிங்கிறது இப்போ ஆர்பிட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரிட்டையரிங் ஸ்டேஜை நோக்கி அது வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அடுத்தது JWST அப்படிங்கிறது லான்ச் ஆக போகுது அடுத்த ஆண்டு. அதிநவீன கருவிகளை மாட்டி லான்ச் பண்ண போகிறாங்க. JWST அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது WFIRST அப்படிங்கிறதும் அடுத்தாப்பில் திட்டமிட்டிருக்காங்க. அது 2025 அடுத்த 2030 வரைக்கும் அதுக்கு லைஃப் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது பூராமே நாசாவில் இருந்து அனுப்பப்பட்ட மிஷன்ஸ். அடுத்தாப்பில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அதிலிருந்து அனுப்பப்பட்டது COROT அப்படிங்கிறது 2006 2014 வரைக்கும் அது பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க. GIA அப்படின்னு சொல்கிறது 2014 விட்டது 2025 வரைக்கும் அது சர்வீஸ் பண்ண இருக்குது. இப்போ ஆர்பிட்டில் இருக்குது. CHEOPS அப்படிங்கிறதும் ஆர்பிட்டில் இருக்குது. அடுத்தால அவங்க ஒரே ஒரு பிளானட் மாத்திரம் இன்னும் பிளாட்டோ அப்படிங்கிறது 2026 தயாராகிட்டுருக்கு. மொத்தத்தில் மிஷன் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது? நாசாவிலேருந்து 6 மிஷன்ஸ், ESAயிலேருந்து 4 மிஷன்ஸ். ஸோ 6 4 10 மிஷன்ஸ் வந்து விண்வெளியில் அவங்க விட்டு அதிலிருந்து டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா பூராத்தையும் எடிட் பண்ணி ஓரளவு நம்மளுக்கு நம்ம சோலார் சிஸ்டத்தை தவிர்த்து வேறு இடங்களில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற டேட்டா, ஏகப்பட்ட டேட்டா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதையெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி நல்ல பப்ளிக் வெப்சைட்லேயே இருக்குது, யாருனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை இப்போ இந்த JWST அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு லான்ச்சுக்கு தயாராகிட்டுருக்கு. இப்போ அதான் ஹாட் கேக் டுடே. ஸோ அதில் உள்ள ஒரு லான்ச் அனிமேஷன் வந்து இப்போ பார்ப்போமா, நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம டெக்னிக்கல்குள்ளார நம்ம போவோம்.
Seconds before liftoff, the Ariane 5's liquid-fueled engine comes to full power, followed by the ignition of 2 solid rockets. We have liftoff. The Webb telescope is finally on its way, the result of years of study and development by thousands of team members in the United States, Canada, and Europe. Webb's spacecraft ascends nearly vertically through the heavy lower atmosphere of Earth. As the rocket reaches maximum acceleration, the spent solid rocket motors are jettisoned safely into the Atlantic Ocean. Reaching the upper atmosphere where protection is no longer needed, the payload fairing is jettisoned and falls away. Accelerating through the atmosphere, the Ariane 5 rocket's first stage expends its fuel and shuts down. The empty first stage then separates from the upper stage. After first stage separation and before second stage ignition, the Webb telescope has a slightly downward trajectory as it speeds over the Atlantic Ocean. The upper stage motor ignites and the ascent to L2 resumes, never again to be interrupted. The exposed telescope is delicate and must be protected from the sun's fierce heat. To avoid overheating and damage, a carefully designed series of oscillations are performed that provide the necessary protection. The Webb telescope separates from the launcher's second stage. The white ring close to the Earth represents the Hubble Space Telescope's orbit. ஸோ இதுதான் அடுத்த ஆண்டு JWGT அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த ஏரியான் 5 லான்ச் வெஹிக்கிள் மூலமாக லான்ச் ஆகி அதுக்கு பிறகு நம்மளுக்கு அது வந்து பிரயோஜனமான தகவல்களை நம்மளுக்கு அனுப்பும். இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது இப்போ அனுப்பப்பட்டது பூராமே ஒரு டெலஸ்கோப்ஸ் தான் எல்லாமே. டெலஸ்கோப்னால் நம்ம கண்ணாடி மாதிரி பார்க்கக்கூடிய டெலஸ்கோப் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல். இது வந்து எலக்ட்ரானிக் டெலஸ்கோப் மாதிரி ரொம்ப அதிநவீன கருவிகளோடு இருக்கும். இப்போ அதை உபயோகம் பண்ணி தான் நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னது, ஒவ்வொரு சூரியன். அது நட்சத்திரம் மாதிரி நம்மளுக்கு லேசாக தெரிஞ்சாலும் ஒன்று ஒவ்வொரு சூரியன். ஒருவேளை நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து நம்ம சூரியனை பார்த்தோம்னா நம்ம சூரியன் அங்கேருந்து பார்க்கும்போது நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். புரியுதில்ல அப்போ உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன் தான். நம்ம இந்த சூரியன் 150 மில்லியன் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ வெளிச்சமும் பிரம்மாண்டமுமாக தெரியுது. நம்ம தூரமாக இருந்து நம்ம சூரியனை பார்த்தாலும் இது நட்சத்திரம் மாதிரி காட்சி அளிக்கும். அப்போது எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கிட முடியாத சூரியன்கள் இருக்கிறது வெளியே, நம்ம சூரியனை தவிர்த்து. அது பூரா நம்மளுடைய கண்ணில் இருந்து பார்க்க முடியல. நம்ம பார்க்குறது நட்சத்திரமாக தான் தெரியுது. ஆனால் நம்ம இப்போ மேலே லான்ச் பண்ணி அனுப்பின இந்த டெலஸ்கோப் மூலமாக, சேட்டலைட்ஸ் மூலமாக அதை பார்த்தோம்னா அதுவுடைய பார்வைக்கு எல்லாமே என்னென்ன டேட்டா வேணுமோ அவ்வளோத்தையும் நம்ம இன்டேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம். இப்போ ஸ்லைடு 6வது ஸ்லைடில் வந்து இந்த சேட்டலைட் மூலமாக நம்ம என்னென்ன விஞ்ஞான கருத்துக்களை நம்ம சேகரிக்கிறோங்கிறது ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக சொல்ல விரும்பல. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்டாருங்கிறது தான் சன்னுங்கிறது தான் ஸ்டார். சரியா? தூரமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாருன்னு சொல்லிக்கிறோம். இப்போ கீழே இருந்து நீங்கள் மேலே பார்க்குறீங்க, ஒரு நல்ல பிரகாசமாக ஒரு ஸ்டார் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது என்னென்னா பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு இப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கண்ணை நீங்கள் மூடிட்டு இந்த 2 விரலையும் வச்சு நீங்கள் இப்படி தொடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறேன். ஒரு கண்ணை மூடிக்கோங்க, மூடிட்டு 2 விரலையும் தொடுங்க பார்க்கலாம். ஒரு கண்ணை மூடிக்கிடணும். யாரெல்லாம் தொட்டிங்க? ஒரு கண்ணை மூடணும் பிரபாமா.
யாராவது தொட்டிங்களா? தொடுங்க பார்க்கலாம். ஒரு கண்ணை மூடிக்கிடணும். தொட முடியல இல்லையா? சரி, இப்போ 2 கண்ணையும் திறந்துட்டு தொட்டு பாருங்க. எதனால சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் அந்த பேரலாக்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சரியா? என்னென்னா, நம்ம 2 கண்ணில் இருந்து 2 பிம்பம் போய் நம்ம தொடக்கூடிய பாயிண்டில் இப்படி போகும்போது அந்த தூரம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கணக்கிட முடிகிறது. ஒரு கண்ணை வச்சு பார்த்தா தூரத்தை கணக்கிட முடியவில்லை. அப்போ நம்ம ஒரு ஸ்டாரை நம்மளுக்கு தெரிஞ்ச தூரத்தில் இருந்துக்கிடுவோம். சரியா? இடது பக்கமும் வலது பக்கமும் நிற்போம். இங்கேருந்து இந்த ஸ்டாரை பார்ப்போம், இங்கேருந்து இந்த ஸ்டாரை பார்ப்போம். அப்போ 2ஐயும் பார்க்கும்போது அது கரெக்டாக நம்ம பார்வை வந்து மேட்ச் ஆகுதுல்ல, நம்ம கையை தொடுற மாதிரி. அதே மாதிரி சிஸ்டத்தில் தான் இந்த ஸ்டாருக்கு தூரத்தை கணக்கிடுறாங்க. ஒருவேளை அடுத்த V2 ப்ளே பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அது புரியும். V2 இப்போ பார்ப்போமே, அதுக்கு பிறகு நம்ம தியரிக்கு வருவோம். இந்த சின்ன சிஸ்டம் தான் அதில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டாருக்கு தூரத்தை முதல்ல கணக்கிடுறாங்க. முதல்ல கண்டுபிடிக்கக்கூடியது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு தூரம். You've probably noticed that while nearby trees quickly fly past the window, the mountains move much slower, and in the far distance, the moon and the stars don't seem to move at all. As you move, objects closer to you, such as the trees, seems to shift position relative to more distant objects, like the mountains. This effect is called parallax. The size of this shift depends on the distance you travel along the road and how far away the trees are. The closer they are to the road, the bigger the shift. The same thing happens as the Earth moves around the Sun. Over the course of a year, some stars appear to move a very small amount relative to other stars. Like the trees along the side of the road, these stars are just closer than those that don't seem to move. Actually, all stars are moving through space, but much more slowly than parallax, so we don't notice. Now, if we measure how much a star moves when the Earth does one complete trip around the Sun, we can use this to work out this angle, called the parallax angle. If we observe a star when the Earth is at one spot in its orbit, and then wait 6 months for the Earth to move around the Sun to the opposite point along its orbit and observe the star again, we can measure the parallax angle. Since we already know the distance from the Earth to the Sun, we can now use this parallax angle and some trigonometry to work out exactly. ஜஸ்ட் இதை பாருங்க. இந்த இடத்துல ஒரு தடவை இந்த ரெக்கார்டு எடுக்கிறாங்க. சூரியனை சுற்றி 6 மாதம் கழித்து இங்கே வந்துடுது பூமி. இங்கேருந்து ஒரு ரெக்கார்டிங் எடுக்கிறாங்க. 6 மாதத்துக்கு கழித்து எடுத்த இந்த 2 ரெக்கார்டிங்கையும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் நம்மளுக்கு தெரியும், 150 மில்லியன் கிலோமீட்டர். இந்த டிகிரி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து. இது சாதாரண அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான், யாருனாலும் இந்த தூரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த மெத்தடில் தான் ஒவ்வொரு ஸ்டாரும் எவ்வளவு தூரத்தில் நம்ம பூமியில் இருந்து இருக்குது அல்லது சூரியனில் இருந்து இருக்குது அப்படிங்கிற கேல்குலேஷன் கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ண முடியும். ஸ்பேஸ் கிராஃப்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 டேட்டா எடுத்து அதிலிருந்து இட்ரேட் பண்ணி எடுத்துடுறாங்க. முதல்ல ப்ளே பண்ணிடுங்க. ப்ளே. Exactly how far away the star is. This is really useful because it allows us to calculate the distance to nearby stars very accurately. This can then be used to check the distance measured by different methods to even more distant objects out in space. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும் எப்படி எடுக்காங்கன்னு, எந்த நட்சத்திரத்திற்கும் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கணக்கிடுறது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு 6 மாதத்துக்கு ஒரு டேட்டா, ஒரு வருஷத்தில் 2 டேட்டா கிடைக்கும், அதை வச்சு எடுத்துடலாம். அடுத்த வருஷத்தில் இன்னொரு டேட்டா கிடைக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆவரேஜ் பண்ணி ஓரளவு கணிச்சிடலாம் ஒவ்வொரு நட்சத்திரமும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்படி தான் கணக்கிடுறாங்க. ரெண்டாவது,
அந்த நட்சத்திரம் எவ்வளவு வெயிட் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நடுவில் ஒரு சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்தே அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்குள்ள வெயிட் வேணுமோ அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது எவ்வளவு பிரைட்னஸ் வருது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. அதை உங்களுக்கு விளக்கும்படி சொன்னோம்னா, இந்த ரூமில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டியூப் லைட் போட்டோம்னா ஒரு வெளிச்சம் இருக்கும். லூமினஸ் அதுக்குள்ள யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணலாம். 2 லைட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்கும். 3 லைட் போட்டிங்கன்னா கூடும். இந்த பிரகாசம் கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நட்சத்திரம் எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வருது அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுது. மெஷர் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்துட்டு, இந்த கிராஃப் ஏற்கனவே நிறைய டேட்டா பேஸை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குது. இந்த கிராஃபில் உள்ள தூக்கி போட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு வெயிட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம். அப்போ எதை மெஷர் பண்ணணும்? எவ்வளவு பிரகாசமான ஒளி அங்கேருந்து வருதுங்கிறத இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெக்கார்டு பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து இந்த கம்ப்யூட்டேஷனில் போட்டால் அதுக்கு வெயிட்டு உடனே தெரிஞ்சிடும். இந்த 2 இதையும் கால்குலேட் பண்ண பிறகு தான் நம்ம எங்கே போய் கால்குலேட் பண்ண முடியும்? ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றிக்கிட்டு நிறைய பிளானட்டு வெளியே இருக்குது. அடுத்தால தான் நம்ம பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போக முடியும். முதல்ல நட்சத்திரத்தை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கு குணாசியம், அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸை கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை சுற்றிட்டு இருக்க பிளானட்டை கண்டுபிடிக்க முடியும். அது இந்த வலது பக்கத்தில் கடைசியாக போட்டிருக்க 3 சார்ட்டு. அது எப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்க, அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது பெரிய வட்டமாக தான் க்ளீனாக தெரியும், பால் மாதிரி தெரியும். நம்ம கண்ணுக்கு பார்க்குறது வேறு, டெலஸ்கோப்பில் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஃபுல் மூன் இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு கூலாக ஒரு ஃபுல் சர்க்கிள் ரவுண்டாக தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் டெலஸ்கோப்புக்கு எல்லா நட்சத்திரத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். நம்ம கேமரா மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டாக அந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ மேலே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மஞ்சள் கலரில் தெரியும். சப்போஸ் இப்போ அதில் ஒரு பிளானட் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிளானட் நம்ம டெலஸ்கோப் பார்த்துட்டு இருக்கும்போதுக்கு டெலஸ்கோப்புக்கும் அந்த ஸ்டாருக்கும் ஊடையில் அந்த பிளானட் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம போன வாரத்தில் சொன்னபடி சன் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் மாதிரி அந்த பிளானட் அந்த சூரியனுக்கு முன்னால் நகர்ந்ததுன்னா இப்போ நம்ம படத்தில் காமிச்ச மாதிரி நடுவில் ஒரு பொட்டு மாதிரி தெரியும்ல, இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நடுவில் உருண்டையாக இருக்குல்ல ப்ரௌன் கலரில், அதுதான் பிளானட். அப்போ வெறுமனை பிளானட் வராமல் இருக்கும்போது ஒரு பிரைட்னஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லேசாக மறைச்சிட்டோம்னா அந்த பிரைட்னஸ் குறையும்ல. இந்த பிளானட் மறைக்குது. ஒரு 100% அந்த வெளிச்சத்தை இந்த பிளானட் மறைச்ச உடனே 5% குறையுதுன்னு வைங்க. அப்போ 5% குறையிறத, அந்த பிரைட்னஸ் குறையிறது அப்படியே அந்த வெள்ளை கலர் இதில் அந்த யூ மாதிரி குறைஞ்சிரும் அந்த டேட்டா. இந்த குறையக்கூடிய தன்மையை வச்சு அது எவ்வளவு அந்த லைட்டை பிளாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பிளானட்டுக்கு உள்ள சகலவிதமான கதைகளையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? அதுக்குள்ள சைஸு, வெயிட்டு, அது ஆர்பிட்டு எவ்வளோ தூரத்தில் சுற்றுது அப்படின்னு எல்லா டேட்டாவும் நேராக கீழே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் உள்ள கேல்குலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அவ்வளோத்தையும் சொன்னால் குழம்பிடும். ஸோ அதை எடுத்த உடனே அந்த டேட்டா கிடச்சோடனே அதுலேருந்து எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி அந்த பிளானட்டுக்குள்ள குணாசியம் எல்லாத்தையும் சொல்லிடலாம். என்னெல்லாம் சொல்ல முடியும்னா, அந்த பர்டிகுலர் சூரியன்லேருந்து அந்த பர்டிகுலர் பிளானட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ எப்படி பூமி சூரியன்லேருந்து 150 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் அந்த சூரியன்லேருந்து அந்த பிளானட்டு இவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கணக்கிட்டு சொல்லிடலாம். எதுக்காக இவ்வளோ ஆனால் கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ நம்ம பூமி 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒருவேளை இதே 150 மில்லியன் தூரத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்ததுன்னா இதே மாதிரி இருக்கலாம்ல. அந்த கருத்துக்காக தான் நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இப்போ பூமி இருக்கக்கூடிய தூரத்தில் ஏதாவது பிளானட் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் உள்ள முக்கியமான கருத்து.
அதே மாதிரி அவங்க நம்ம பார்த்ததில் கிட்டத்தட்ட டோட்டலாக யூனிவர்ஸில் பிளானட்ஸ் வந்து எத்தனையோ மில்லியன் பிளானட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மில்லியன்ஸ் பிளானட்ஸ் இருக்குது. சூரியனும் அவ்வளவு இருக்குது. இதில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் என்ன பிளானட்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி எடுத்தோம்னா ஏகதேசம் ஒரு 70 பிளானட்டுக்கிட்ட தேருதுன்னு சொல்கிறாங்க. 70 பிளானட்டு அதுக்குள்ள சூரியனில் இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த தூரத்தில் இருக்குங்காங்க. அந்த 70லேயும் இன்னும் ஸ்க்ரீன் பண்ணி இன்னும் இதே மாதிரி எது இருக்குது அப்படின்னு இன்னும் கண்டுபிடிச்சி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணோம்னா கடைசியில் ஒரே ஒரு பிளானட்டு தான் மிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பிளானட்டு தான் தற்சமயம் நம்மளுக்கு கிடைச்ச அந்த டேட்டா தகவலின்படி தற்சமயம் ஒரே ஒரு பிளானட் மாத்திரம் நம்ம பூமிக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு தூரத்துலேயும் சுழற்சியிலையும் எல்லாத்துலேயும் ஓரளவு ஒரு 10% மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. 452 அது வந்து நம்ம அந்த வீடியோவில் கூட நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். V3யில் பார்த்தா நல்லா தெரியும். V3 ப்ளே பண்ணுங்கள். அதில் கம்பேரிசன் வந்து வரும். நீங்களே எப்படி பார்த்துடலாம். பூமி இவ்வளவு இருக்குது, அந்த 452 இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆடியோ இல்லையோ இன்னொரு தடவை ப்ளே பண்ணிடுங்க ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள், கெப்லர் 452b அப்படிங்கிற பிளானட் பூமியோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து மாஸ் வெயிட்டு 1.5 மடங்கு கூட இருக்குது. ரேடியஸ் இது டெம்பரேச்சர். தூரத்தை பாருங்கள், 156 மில்லியன். அது 384 நாள் சுற்றுது ஒரு தடவை. தூரம் பாருங்கள், நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? கடைசியாக பார்த்தோம்ல 1400 லைட் இயர்ஸ்ன்னு இருக்குது. 1400 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. இப்போ ஸ்லைடு 8 பார்ப்போமே. ஸ்லைடு 8 1400 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பூமிக்கு ஈக்குவலண்ட்டான சகலவித பேராமீட்டர்லேயும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாகனம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஏரோப்ளைனில் போயிருப்போம். மேக் 1 வரைக்கும் போகுது, மேக் 2 வரைக்கும் இருக்குது. ஸ்பேஸ் கிராஃப்ட் போனோம்னா கூட கொஞ்சம் வேகமாக போகலாம். அந்த வேகம் பார்த்தோம்னா 59,000 km/h வேகத்தில் போக முடியும். 59,000 km/h வேகத்தில் நம்ம ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்டில் போக முடியும். அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிவேக வாகனம். அந்த வாகனத்தில் போனோம்னா நம்ம போய் சேர்றதுக்கு 30 மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படுதான். 1 இல்லை 2 இல்லை, 30 மில்லியன் ஆண்டுகள் 59,000 km/h பிரயாணம் செஞ்சால் தான் அந்த பிளானட்டுக்கு போய் சேர முடியும். இது வந்து விஞ்ஞான ரீதியான சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ ஹேபிட்டபிள் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று தான் பக்கத்தில், இது ஒன்று தான் க்ளோஸாக மேட்ச் ஆகுது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்ன முக்கியமானது, அங்கே நீர் கிடையாது, தண்ணி கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள அந்த தூரத்தை தான் மேட்ச் பண்ண முடியுது. பட்டு சயின்ஸ் படி பார்த்தோம்னா அந்த தண்ணியானது, நான் முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும்போது இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் நிறைய பாலங்கள் சுற்றுதுன்னு சொன்னேன். அதில் ஐஸ் பாலங்களும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில்
ஏதாவது ஒரு ஐஸ் பாலங்கள் அந்த பிளானட்டில் மேட்ச் ஆகி சேர்ந்ததுன்னா அது வந்து அங்கே வாட்டராக கன்வெர்ட் ஆகி வாட்டர் ஓஷன் அதெல்லாம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது ஒன்று தான் வாய்ப்பு. அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம இங்கேருந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண முடியாது. அது இயற்கையான முறையில் உண்டானா அங்கே வந்து ஓஷன் ஃபார்ம் ஆகலாம். ஓஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம எர்த்து மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துரும்னு சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாலம் அப்படின்னு சொன்னல, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஐஸ் ஆஸ்ட்ராய்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க சேட்டலைட் மூலமாக. அதை நம்ம V4 பார்ப்போம். V4 இதே மாதிரி ஒரு ஐஸ் பாலம் இதை போய் நெருங்கிச்சுன்னா அங்கே இது வந்து தண்ணியாக மாதிரி ஓஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இதை நம்ம பார்ப்போம். செரிஸ் அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டை கவர் பண்ணியிருக்காங்க நாசாவிலிருந்து. இது வந்து ஐஸ் பாலம். கல்லும் இருக்குது, அதுக்கு மேலே ஐஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் உள்ளதை கவர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எவ்வளவோ ஐஸ் பாலங்கள் வந்து நிறைய இருக்குது. அங்கே ஏதாவது ஒன்று இதில் மேட்ச் ஆச்சுன்னா ஒருவேளை அங்கே வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு நம்ம ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ணி அப்படி போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் இது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதை எப்படி ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு எடுக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்பிட்லாம் கொஞ்சம் உண்டு பார்த்துக்கோங்க. ஸ்லைடு 9 நம்ம அதை பார்ப்போம். பார்த்துட்டு அதோட நம்ம முடிச்சுக்கிடலாம் இன்னைக்கு. ஸ்லைட் 9 பாருங்கள். ஸ்லைட் 9 அந்த ஆர்பிட் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மெஜெண்டா கலர் வந்து வருஷத்தை மேலே பாருங்கள், இடது பக்கம் டாப்பில் வருஷம் தெரியும். அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக இந்த ஆர்பிட்டில் அது போய் தான் நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்த அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அது கவர் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த ஆஸ்ட்ராய்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அது மேப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ப்ரிசைஸாக அந்த விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து செய்து தான் இவ்வளவு தகவல் அறிக்கைகளும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இதில் நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ரொம்ப தீவிரமாக செஞ்சிட்டு வராங்க. ஸோ ஹேபிட்டபிள் பிளானட் அப்படின்னு நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும்னா
மொத்தம் 70 பிளானட் ஓரளவு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அந்த 70ல் 452b, கெப்லர் 452b அப்படிங்கிறது தான் நம்ம எர்த்துக்கு ஈக்குவலண்ட்டான டிஸ்டன்ஸு, டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது. பட் வாட்டர் இல்லை அங்கே. பட் வாட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு ஏதாவது அது கூட மேட்ச் பண்ணி ஆட் ஆன் ஆச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் ஃபார்மேஷன், ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன், திருப்பி ஒன்ஸ் அகெயின் அந்த எவாலுவேஷன் ஆஃப் லைஃப் அப்படி இப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கேருந்து அங்கே போனோம்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம 30 மில்லியன் ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினா தான் அங்கே போய் சேர முடியும். அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பிரயாணம் பண்ணி அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றத்தில். ஃபைனலாக அந்த ஆஸ்ட்ராய்ட் 452b, கெப்லர் 452b, அது ஒன்று தான் நம்மளுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஸ்லைடு 10 போட்டு நம்ம முடிச்சுருவோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோரிலேட் பண்ணிக்கிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவேளை கோரிலேட் பண்ணோம்னா இதை கோரிலேட் பண்ணிக்கிடலாம். பட்டு எந்த அளவுக்கு அதை கோரிலேஷன் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு எல்லோரும் இந்த சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது எல்லோரும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் இன்னொரு காரியத்தை பற்றி பேசுவோம். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை டோட்டலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது சன் தான். எல்லாத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு இல்லையா? அதே மாதிரி நம்ம சன்னுக்கும் என்ன ஆயுட்காலம் இருக்கிறது, அது எப்படி அதோடைய ஆயுள் வந்து முடிவடையும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய தகவலோடு நம்ம அடுத்த வாரத்தில் சந்திப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையாக அண்ணன் சொன்னாங்க. இந்த பூமியை தவிர வேறு எந்த இதுவும் இப்போதைக்கு என்ன செய்யலை, இல்லை. மனிதன் வாழ்கிறதற்கு தகுதியான இடமாக அறிவிக்கப்படாத ஒரு சூழல். ரிசல்ட் சொல்லலாம், இது இருக்கலாம் இது இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரூவ் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சுருக்காரு, படைத்திருக்கிறார். நமக்கு இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். நாம் ரட்சிப்பின் பாதையில் நீதியாக நேர்மையாக கர்த்தருக்குள்ளாக கடந்து வருகின்ற வேளையில் அண்ணன் சொன்ன மாதிரி கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னது போல், பின்பு நான் என்ன செஞ்சேன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நமக்கு தருவது ஆண்டவர் தான். அவருக்கு முன்பாக நாம் நீதியாய் நடந்தோம் என்று சொன்னால் அதற்கான என்ட்ரி டிக்கெட் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதற்காக நம்மை பரிசுத்தமாக ஆண்டவர் நேராக காத்துக்கொள்வோம். நாளை தினத்திலும் காலை 7 மணிக்கும் மற்றும் அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். திருச்சியின் மக்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் இருந்த வண்ணமாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் உன்னத தேவனே, எத்தனையோ கருவிகளை கொண்டு நாங்கள் ஆராய்ந்து அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் எங்களுடைய முயற்சிக்கும் அப்பாற்பட்டு உம்முடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. அந்த படைப்புகளின் பிரம்மாண்டத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்கின்ற வேளையில் எங்கள் தேவன் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர், எவ்வளவு சர்வ வல்லமை பொருந்தியவர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக எங்களுக்கு தேவையானவைகளை அதினதின் காலத்திலே தந்து அதற்கு ஏற்றார் போல எங்களுடைய வாழ்க்கையும் அமைத்து கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு படைத்து கொடுத்த இந்த உலகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய பணியிலே, ஒரு கட்டாயத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த முழு உலகமும் இந்த பூமியை அடுத்த தலைமுறையினருக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசை எடுத்து செல்வதற்கு நாங்கள் இணைந்து முயற்சி செய்ய எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து உடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கவும் உம்முடைய அன்பினாலே நாங்கள் இடைக்கட்டப்படவும் எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல ஒருவர் மீது அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு வாழ
எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். நாளை தினத்தில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் பங்கு பெறுகிற மக்களுக்காக, வழிநடத்தக்கூடிய ஊழியர்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய மறைவிலே பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆராதனையில் இணைந்து உம்மை துதிக்கின்ற கிருபைகளை தாரும். இரவு வேளையிலே சுகமான இளைப்பாறுதல் தாரும். இரவிலே உண்டாகும் எல்லா மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. சமாதானத்தோடு அதிகாலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதற்கு எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து உடைய நாமத்திற்கென்று என்றென்றும் சாட்சியாய் வாழக்கூடிய கிருபைகளை தந்து வழிநடத்தி அருளும்படியாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே போய் வர கடவோம்.